மக்களை விட்டு வைத்தீர்களா? தலித்து மக்களை விட்டு வைத்தீர்களா? மலைவாழ் மக்களை நீங்கள் விட்டு வைத்தீர்களா? மணிப்பூர் தங்கங்களை, இந்த மண்ணின் மைந்தர்கள் மணிப்பூர் தங்கங்கள் எத்தனை 1.5-2 ஆண்டு காலமாக கொடும் சிறையிலே இருப்பதை போல தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவு இருக்கிறதா? இப்பொழுது ராணுவத்தின் கையில நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். காவல்துறையின் கையில சிக்கி உங்கள் ஆட்சியிலே அகப்பட்டு பிஜேபி நாரி போய் மணிப்பூரில் இருந்து ராஜினாமா செய்து கீழே இறங்கி இருக்கிற உங்கள் ரத்த வெறியை இந்த நாடே காரி துப்புகின்ற நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன இருக்கிறது உங்களுக்கு யோக்கியதை? இந்திய தேசத்தை ஆளுவதற்கு பன்முகத்தன்மை வேண்டும், அறிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், யுக்தி வேண்டும். அது மூன்றுமே மோடிக்கு கிடையாது. இதை யார் சொல்றா? இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வெளியிலே உள்ள நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்தியா ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேசமாக மாறிவிட்டது. முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் இடமில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவர்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள், மலைவாழ் மக்கள், பூர்வகுடி மக்கள், ஆதி திராவிடர்களுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்று சொன்னால் நாங்கள் கிளம்ப தயார். நாங்கள் தயாராக இருக்கிறோம். எவன்டா எங்களை போக சொல்றது? முஸ்லிம்களுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு இல்லை. இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தலித்துகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று சொன்னால், அம்பேத்கருக்கு பாராளுமன்றத்தில் இடமில்லை என்றுதானே சொன்னார்கள். சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் ஒரு புரட்சியாளர், மாபெரும் புரட்சியாளர். இனத்தால், மொழியால், தேசத்தால், உணவால், உடையால் பிரிந்து கிடக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் சமமானது ஒரு சட்டத்தை இயற்றி, முஸ்லிமுக்கு முஸ்லிமுடைய சட்டம், இந்துவுக்கு இந்துவனுடைய சட்டம், பிராமணனுக்கு பிராமணனுடைய சட்டம், நிர்வாணமாக கும்பிடுகிறானே அவனுக்கு அவனின் சட்டம், இப்படி தனித்தனி சட்டங்களை வகுத்து இந்த நாட்டை ஒருமுகப்படுத்தி ஒரு பூமாலையை உருவாக்கினார். இந்தியா என்பது ஒரு மாலை. இந்தியா என்பது ஒரு மாலை, பூமாலை. அது நாட்டம் பிடிச்சவனுக்கு தெரியுமா? மனமே தெரியாதவனுக்கு மாலையினுடைய அருமை தெரியுமா? மூக்கு இருக்கிறவனுக்கு தான் மனம் தெரியும், அதனுடைய வாசனை தெரியும். இந்திய தேசத்துடைய விழுமியங்கள் யாருக்கு தெரியும்? இந்தியா என்பது ஒரு இறையாண்மையின் தேசம், வேற்றுமையில் ஒற்றுமை, தாரக மந்திரம், அடிப்படை கொள்கை, மதச்சார்பற்ற நாடு, செக்குலரிச தேசம் இந்தியா. இன்றைக்கு என்னவாக இருக்கிறது இந்தியா? மதவெறி பைத்தியங்களால் இந்திய தேசம் ஆளப்படுகிறது. எங்கு நோக்கினும் மத கலவரம். மதத்தால் ஒருவன் கொல்லப்படுகிறான், மதத்தால் ஒருவனின் ஆலயம் இடிக்கப்படுகிறது, பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது, தேவாலயம் இடிக்கப்படுகிறது, மலைவாழ் மக்கள் கொலைவரி தாக்குதல் இனத்தால் நடத்தப்படுகிறார்கள். இதற்கு யார் காரணம்? யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஒன்றிய அரசு யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? இந்திய தேசத்தை ஆளுவதற்கு அறிவு வேண்டும் என்று நான் சொன்னேன். அது நயா பைசாவுக்கு இருந்தால் இந்த படுகொலைகள் நடக்குமா? இந்த மத வெறியாட்டம் நடக்குமா? 485 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகை நடத்தி கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய வணக்க ஸ்தலம் பாபர் மசூதி. இப்போது என்னவாக இருக்கிறது? எந்த காட்டு மிராண்டி அங்கே கோயில் கட்டியிருக்கிறான் சொல்லுங்கள். நாங்களா? சொல்லுங்கள். இது அப்பட்டமான அழிசாட்சியம், அயோக்கியத்தனம் இல்லையா? இது சட்டத்தின் பெயரால் அது மட்டும் கையில இல்லைன்னா ரோமம் கூட டச் பண்ண முடியாது. சட்டத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறையை வைத்துக் கொண்டு, ராணுவத்தை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை கோயிலாக்கிக் கொண்டு சிரிக்கிறீர்களே, காலம் இப்படியே போயிருமா? எல்லாரும் இப்படியே 200 வருஷம் வாழ போறீங்களா? எத்தனை வருஷம் வாழுவீங்க? நீங்கள் செய்திருக்கிற இந்த வரலாற்று பிழையை எனது தலைமுறை எடுத்து பார்ப்பான். நீங்கள் செய்திருக்கிற வரலாற்று பிழை. நீங்கள் எங்கே கோயில் கட்டி இருக்கிறீர்கள்? பள்ளிவாசல் இடத்துல, வக்ஃப் போர்டினுடைய இடம். நீதிபதி என்ன சொன்னார்? இந்த பாபர் மசூதிக்கு கீழே ஒரு கோயில் இருக்கிறது என்று நீதிபதி பேசினாரா? இல்லை சகோதரர்களே. ரஞ்சன் கோகாய் ஒரு அயோக்கியன் நீதிபதி. யார்? சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் ஒரு அயோக்கிய பயனாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த அயோக்கியன் கூட இந்த பிஜேபியினுடைய நிர்பந்தத்தாலோ அல்லது எதாலேயோ அவர் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே ஏற்கனவே ஒரு கோயில் இருந்தது என்று சொல்லவே இல்லை. சொன்னால் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே அகழ்வாய்வு செய்யப்பட்டது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தார்கள். அப்படி ஒரு கோயிலோ வழிபாட்டு தலங்களோ இல்லை. யார் சொன்னா? ரஞ்சன் கோகாய். நான் இறைவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பார்த்த காட்சி, அவருடைய தீர்ப்பை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நம்ம பார்த்தோம்.
நாடே பார்த்தது. எல்லா தொலைக்காட்சியும் காட்டினால், எல்லா பத்திரிகையும் எழுதியது. ஆனால் 100 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? பாபர் மசூதிக்கு கீழே ஏற்கனவே ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் அங்கே பள்ளிவாசல் கட்டினார் என்று சொன்னார்களே. அதை செருப்பால் அடித்து இல்லை என்று சொன்னார் ரஞ்சன் கோகாய். அதனால் ரஞ்சன் கோகாய்க்கு ஒரு சல்யூட். அவன் பொறுக்கிதான், ரஞ்சன் கோகாய் பொறுக்கி தெல்லவாரின்னு வச்சுங்க. அந்த நல்லது செஞ்சா நம்ம பாராட்டணுமா வேண்டாமா? அதற்காக நான் சொல்லுகிறேன். அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இந்திய மக்கள் பெரும்பான்மை மக்களுக்காக நான் உங்க சொத்தை கோயிலாக்குறேன்னு சொன்னான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் என்பவர் ஒரு கதாநாயகன். வரலாற்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். ராமர் வாழ்ந்தாரா, இருந்தாரா, அது அவதாரமா, அது கதையா, அதெல்லாம் நான் போகவில்லை. ராமருடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் ஒரு வரலாற்று கதாநாயகன், ஒரு நீதிமான். தன்னுடைய மனைவியே காட்டிலே கொண்டு போய் விட வேண்டும் என்றால் அவர் யார்? நீதிக்காக, நியாயத்திற்காக வாழ்ந்தவர் தானே அவர். அப்படிப்பட்ட ராமனை வில்லன் ஆக்கிட்டாங்களே. அந்த வில்லன் ஆக்கினது யார்? வரலாறு உங்களை மன்னிக்குமா? யாருடைய இடத்துல யார் இருக்கா? பாபருடைய இடத்துல ராமர் இருக்கிறார். இது ராமர் ஏத்துக்குவாரா? ராமரை ஏத்துக்காத விஷயம். இந்த நாடே போற்றுகின்ற நல்லவராக அந்த ராமாயணம் சொல்லுகிறது ராமரை. ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மிகப்பெரிய களங்கத்தை கடவுளுக்கு ஏற்படுத்தி விட்டார்களே என்று வரலாற்று பேராசிரியர்கள் எழுதுகிறார்கள். கவிதையை நடையிலே எழுதுகிறார்கள். இந்த அவமானத்தை யார் தந்தது? கடவுளுக்கு அவமானத்தை தந்து நாட்டை பிடித்து ஆட்சி அமைத்தது யார்? இந்த பாரதிய ஜல்சா பார்த்து இல்லை என்று சொல்ல முடியுமா? நாங்கள் எந்த கோயிலாவது எங்களுடைய நிகழ்காலத்தில் 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இந்திய சுதந்திரத்துக்கு பிறகோ முன்னையோ எங்கள் கைகளால் நாங்கள் ஒரு கோயிலுக்கோ ஒரு தேவாலயத்திற்கோ ஒரு பெட்டி கிடைக்கோ எங்களால் சேதம் என்று நீ பேசு பேசு. இந்த தேசத்தை விட்டே நாங்கள் செல்லுகிறோம். யாருடைய இடத்துக்கு நாங்கள் மகனாக பிறந்தவன் கிடையாது. எங்க அப்பனுடைய இடத்துக்கு தான் நாங்கள் மகனாக பிறந்திருக்கிறோம். இன்னொருத்த இடத்துல ஒரு காணி நிலத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டி இருந்தால் அந்த பள்ளிவாசலில் தொழுவது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய தொழுகை இறைவன் ஏற்றுக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய சட்டம் இன்றைக்கல்ல, 1450 ஆண்டு காலமாக இந்த சட்டம் பேசிக்கொண்டு யாருடைய கோயில் இடத்தையோ தேவாலயத்திற்கு ஒரு தனிநபர் தேவாலயமோ கோயிலோ வேண்டாம், ஒரு இன்னொருத்தர் ஒரு அப்பாவி ஒரு பிரஜை, நாட்டின் பிரஜை, அவருடைய இடத்தை ஒரு அடி இடத்தை ஒரு பள்ளிவாசலுக்காக நீங்கள் மதில் கட்டுவதற்காக வேண்டாம், குப்பை கொட்டுவதற்காக கூட ஒரு அடி இடத்தை அவருக்கு தெரியாமல் நீங்கள் அபகரித்தால் அந்த பள்ளிவாசல் ஹராமான பள்ளிவாசல். அப்படி என்றால் எப்படி பாபர் ஒரு கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டி இருப்பார்? சட்டம் தெரியாதவரா பாபர்? பாபர் எவ்வளவு பெரிய மனித நேயர் தெரியுமா? எவ்வளவு பண்பாளர் தெரியுமா? ஹுமாயூன் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு கடிதம் எழுதுகிறார். தந்தை பாபர் சொல்லுகிறார், அவருடைய ஆயுள்ல எழுதி வைத்திருக்கிறது, உயிரில் எழுதி வைத்திருக்கிறார். பாபர் நாமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பாபர் நாமாவிலே பாபர் சொல்லுகிறார், என் அருமை மகனே, பல மதங்கள் வழிபடக்கூடிய, பல மதங்கள் உள்ள, பல முறைகள் உள்ள நாட்டிலே நீ ஆட்சி செய்கிறாய். யார்? ஹுமாயூனுக்கு சொல்றார். இந்த நாட்டில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் பசுவை கடவுளாக நினைக்கிறார்கள். எனவே இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய நீ அந்த மக்களுடைய மனம் புண்படும் என்ற காரணத்தினால் நீ மாட்டு இறைச்சி சாப்பிடாதே. யார் சொல்றா? மகனுக்கு தந்தை சொல்லுகிறார். பாபர் சொல்லுகிறார் மகனை நோக்கி, இந்த நாடு எல்லா மக்களையும் கொண்ட நாடு. அந்த மக்களுக்கு நீதான் ஆட்சி தலைவர், நீதான் மன்னர். எனவே உன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய பிரஜையினுடைய மனம் வேதனைப்படக்கூடாது. எனவே நீ மாட்டுக்கறி சாப்பிடுவதை விட்டுவிடு. அவருடைய மதம் அவருக்கு ஹலால் ஆக்கி வைத்திருக்கிறதை, ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறதை அவர் ஹராம் என்று சொல்லி தடுக்கப்பட்டதாக மாற்றுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த நாட்டில் அந்த பசுவை கும்பிடக்கூடியவர்கள், வழிபடக்கூடியவருடைய மனம் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி பாபர் மகனுக்கு மாட்டுக்கறி சாப்பிடுவதையே தடுத்தார் என்று சொன்னால், இத்தனை மக்கள் வழிபடக்கூடிய கடவுளுடைய அவதாரம் என்று நினைக்கக்கூடிய ராமனுடைய கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டுவாரா அந்த ராமர்? சொல்லுங்கள். 1528ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல்.
என்ன இங்கே போய் நிக்குது வரலாறு? அந்த பள்ளிவாசல் தான் இடிக்கப்பட்டது. இதை ஏன் செய்கிறார்கள்? இந்திய தேசத்தின் ஆட்சியை பிடிப்பதற்காக. ஓட்டு கேட்டா எவனும் போட மாட்டான். பிஜேபி வெற்றி பெறும். இந்துன்னு ஒண்ணு இல்லைனா பிஜேபின்னு ஒண்ணு இல்லை, சாமின்னு ஒண்ணு இல்லைனா இந்த பண்டாரங்கள் இல்லை. அதான உண்மை. கடவுளின் பெயரால் ஆட்சிக்கு வந்தவர்கள். கடவுள் ஆட்சி செய்கிறார். யார் ஆட்சி செய்கிறார்? நீங்களும் நானும் ஆட்சி செய். காங்கிரஸா சரியில்லையா? நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் காங்கிரசுக்கு எதிராக. ஜனதா கட்சி சரியில்லையா? பிரச்சாரம் செய்யுங்கள். யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், ஊழலை சொல்லுங்கள், ஆட்சியின் முறைகேடை பேசுங்கள். ஆனால் கோயில் கட்டுவோம், பள்ளிவாசல் கட்டுவோம், வெற்றி விட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பது எவ்வளவு பெரிய கேவலம் இது! மதத்தின் பெயரால் தூண்டுதலை ஏற்படுத்தி அதை நாங்கள் செய்தோமா? இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வக்பு திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. வக்பு போர்டுங்கிறது யாரோடது? வக்பு சொத்துங்க. இந்த நாட்டில் 3 விதமான சொத்துக்கள் மிகப்பெரிய சொத்து. ஒன்று, நாட்டில் இருக்கிற சொத்திலேயே மிகப்பெரிய சொத்து எது? ராணுவத்துக்கான சொத்து. 17,60,000 ஏக்கர் ராணுவம் தான் மிகப்பெரிய சொத்துடையது. மிக பூமிகள் உள்ளது யாற்றிற்கு, நிலம் யாற்றிற்கு, ராணுவத்திட்ட இருக்கு. எவ்வளவு? 17,60,000 ஏக்கர். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது ரயில்வே. 10,40,000 ஏக்கர் ரயில்வே இடம். 10,40,000 ஏக்கர். அதுக்கு அடுத்தபடியா இது முஸ்லிம்களின் வக்பு சொத்து. எவ்வளவு? 9,40,000 ஏக்கர் முஸ்லிம்களுடைய வக்பு சொத்து. அன்புக்குரிய மக்களே, அதில் 5 லட்சம் ஏக்கர் எந்த நாய்கிட்ட இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எந்த நாய் அபகரித்தா, எவனெல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டா என்கிற பட்டியல் யாருக்குமே தெரியாது. ஆனால் பட்டியலிலே 9,40,000 ஏக்கர் இருக்கு முஸ்லிம்களுக்கு. 5 லட்சம் ஏக்கரை அப்பம் பேர் தெரியாதவன் அபேஸ் பண்ணிட்டான். அப்பம் பேர் தெரியாதவன்னா என்னன்னு நான் உங்களுக்கு விளக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? யாருடைய சொத்து? வக்பு சொத்து என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு மானியமாக கொடுத்தது நினைக்கிறீங்க? இல்லை. அப்படி கொடுத்திருந்தா கூட அதே அரசாங்கம் எவனுக்கு வேணாலும் கொடுத்துட்டு போட்டு நம்ம நினைக்கலாம். இல்லை சகோதரர்களே, நம்ம அப்ப பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச காசுல வாங்கின இடத்தை அவனின் சமுதாயமான முஸ்லிம்களுக்கு விட்டுட்டு போறான். அது யார் பேர்ல விட்டுட்டு போறான்? அல்லாவின் பேரில் விட்டு செல்கிறான். அப்படித்தான் இறைவனுக்காக நான் அப்படித்தான் போட்டிருப்பான். இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னா பத்திரமே போடுவான். எதுக்காக? முஸ்லிம்கள் கல்வி சாலை கட்டுவதற்காக, முஸ்லிம்கள் கல்வி சாலை கட்டுவதற்காக, முஸ்லிம்கள் பள்ளிவாசல் வழிபாட்டுத்தலம் கட்டுவதற்காக, முஸ்லிம்களை அடக்கம் செய்வதற்கு கபர்ஸ்தான் வேணுமே, அதுக்காக. இந்த 3 காரியங்களுக்காக பிறகு அவர்களெல்லாம் கூடி முடிவெடுத்து எதற்கெல்லாம் நன்மைக்கு பயன்படுத்தலாமோ அதற்கு பயன்படுத்துவதற்காக எங்களுடைய அப்ப முப்பாட்ட முன்னோர், திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க அப்ப முப்பாட்ட முன்னோர் முஸ்லிம்களுக்கு விட்டுட்டு போன சொத்துடா இந்த வக்பு நிலம். இதை இன்னொருத்த வந்து கேட்கிறான்னா, கேட்கிறவனை நீங்க என்ன பண்ண? டெஸ்ட் பண்ணிப்பாங்க. என்ன டெஸ்ட்? டிஎன்ஏ டெஸ்ட். டிஎன்ஏ டெஸ்ட். பிறந்தவனுக்கு உரிமை இருக்கு சார். முஸ்லிமுக்கு பிறந்தவனுக்கு உரிமை இருக்கு. யாருடைய சொத்துல? முஸ்லிம் முப்பாட்ட சொத்துல முஸ்லிமுக்கு உரிமை இருக்கிறது. நீங்க பாருங்க, சில பேர் பள்ளிவாசல பார்த்தவன் அப்படியே ஒதுங்குவான். இப்படி பார்த்தா இழுக்கும். இந்த காந்த எப்படி மேக்னெட் வந்து இரும்பு இழுக்கும்ல, அந்த மாதிரி பள்ளிவாசல பார்த்தா அப்படியே ஓரமா அப்படியே போய் பள்ளிவாசல் கிட்ட நிற்பான். இப்படியே பார்ப்பான். பார்க்கிறவனையெல்லாம் நீங்க நினைக்க என்ன தெரியுமா? அவன் நம்ம சகோதரன், கிராஸ். அவனுடைய டிஎன்ஏ அது பிரச்சனை இருக்கு. நம்ம முன்னோர்கள் பல பேர் இருந்திருப்பாங்கல்ல, போர்ல இறந்து போனவங்க, அப்ப இப்படி எல்லாம் உள்ளவன்ல இருக்கிறவனா இருப்பான். அப்படியே ஒதுங்குவான் பள்ளிவாசல் பக்கத்துல. யாரா நீ முஸ்லீமா? இல்ல. அப்புறம் என்ன பள்ளி இல்லப்பா, இதை பார்க்கும் போது எனக்கு என்னமோ தோணுதுங்குவா. என்ன தோணுது தெரியுமா? அப்ப முப்பாட்ட ஞாபகம் வருது. டிஎன்ஏ ப்ராப்ளம். ஒரு நாய் குட்டி போட்டுரும். ஒரு நாய் குட்டி போட்டுருங்க, விட்டுட்டு போயிடும் குட்டிய. கொஞ்ச நாள் காணாது. நாய் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ அந்த பக்கம் வாழும். ஒரு நாள் இந்த குட்டி காலெல்லாம் முளைச்சு நடக்க ஆரம்பிச்சோன்னு அந்த பக்கம் அப்படியே போகும். பார்த்த உடனே இந்த தாயை பார்த்த உடனே அப்படியே வாழாட்டிட்டு பக்கத்துல போகும்ல, அந்த மாதிரி. உனக்கு புரியுதா? எவனெல்லாம் பள்ளிவாசல் பக்கத்துல போய்
அப்படி மேக்னெட் மாதிரி இழுத்து எதையாவது சொல்லிட்டு நிக்கிறானா அவன் நம்ம ஆளுங்க சகோதரன். அதனால அவனை எதுவும் பண்ணாதீங்க. சமாச்சாரத்தை கட் பண்ணலன்னா கட் பண்ணி விட்டுருக்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு, வேற எதுவுமே கிடையாது. இதுதாங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிவாசல் சொத்தை பார்த்த உடனே, தர்காவை பார்த்த உடனே உனக்கு ஏண்டா முளைக்குதுன்னு கேட்டா அவன் நம்ம ஆளு தான் பிரச்சனை. அப்போ 9,40,000 ஏக்கரில் 5 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு நம்ம கையில இல்ல. இதை பெற்றுத்தர வேண்டியது அரசா நாங்களா? யாருங்க பெற்றுத்தரணும்? டெய்லி தினமும் நீங்க பாருங்க, இந்த சேகர் பாபுன்னு ஒரு மந்திரி இருக்கிறார்கள் திமுகவில், அந்த சேகர் பாபு டெய்லி இன்றைக்கு கோயில் சொத்துக்கள் 1000 கோடி ரூபாய் எடுத்து மீட்டெடுக்கப்பட்டன, 2000 கோடி எடுத்து மீட்டெடுக்கப்பட்டன. மொத்தமா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் இந்த திராவிட அரசு, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இந்த அரசு, இந்த அறநிலைத்துறையின் அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுப்பதை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். கோயில் சொத்தை எப்படி அபகரிக்கலாம்? அயோக்கிய பயண எவன்டா கோயில் சொத்தை அபகரிக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். 10 ஏக்கருக்கு மேலே கோயம்புத்தூர்ல கோயில் சொத்தை பாதுகாத்துட்டு வர இந்த கோவை செய்து தெரிஞ்சுங்க. நீங்க நான் மட்டும் ஊனா ஒரு செகண்ட்ல அந்த இடம் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட கோயிலுக்கு வாங்க முடியாது. ஆனால் நான் பாதுகாக்கிறேன். என்ன தெரியுமா சொல்றேன்? அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன். அந்த இடத்தை பார்த்து எவனாவது அதை அபகரிக்க ஒரு செட்டு போட்டா இது நம்ம அப்பா வீட்டு சொத்தான் நான் கேட்பேன். கோயில் இடங்க நான் அபகரிக்க விடுறது இல்லை. அவங்கள்ட்ட கேட்பேன். சொல்றது உபதேசம் எல்லாமே ஒண்ணுதாங்க. நம்ம தாங்க பாதுகாக்கணும். நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயில் இடம், இதை நம்ம தான் பாதுகாக்கணும், ஆக்கிரமிக்க கூடாது போங்க என்று சொல்லி அவர்களோடு சண்டை போடுவேன். அந்த பக்கம் போய் என்ன திட்டுவான், நான் ஆக்கிரமிக்க விடலைன்னு சொல்லி திட்டுவான். இப்படி பாதுகாத்துட்டு வர நானு அங்க போய் மாநகராட்சி கமிஷன் இருக்கிற நான் ஒரு கடிதம் கொடுத்திருக்கேன். அது சம்பந்தமாக அந்த கோயில் இடத்தை அவர்கள் பராமரிப்பதில்லை. அந்த பராமரிப்பதற்காக அந்த ஆட்கள்கிட்ட பேசி இந்த இடத்தை பராமரிக்க, நீங்க பராமரிக்கலன்னா இந்த இடம் உங்களுக்கே கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறேன். அங்க எதுவும் மதக்கலவரம் உருவாகக்கூடாது இந்த இடத்தின் பேர்ல என்று நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்படி எங்கேயாவது முஸ்லிம்களுடைய வக்ஃப் நிலத்தை ஒரு இந்து பாதுகாக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அபகரிக்கிறார்கள் சகோதரர்களே. அதுதான் வேதனையாக இருக்கிறது. எங்க அப்பா இடத்துல உனக்கு என்ன வேலை? எங்க அப்பனுக்கு நீ பெருமையான நான் கேட்படா இல்லையாங்க? சொல்லுங்கள், இதுல என்ன தவறு? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு எத்தனை இடங்கள் பாபர் மசூதியின் இடத்தோடு முடிந்தது. 1947க்கு முன்னால் ஒரு சட்டம் இருக்குதுங்க. நாடு விடுதலைக்கு முன்னால் யாருடைய இடமெல்லாம் யாருடையதாக இருந்ததோ அது விடுதலைக்கு பின்னாலும் அப்படியே தொடரும். அது அபகரிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது என்னவாக இருக்குதோ அப்படியே இருக்கட்டும் சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாபர் மசூதியில கை வச்சு பாபர் மசூதி அபகரிக்கிறதுக்கான திட்டம் போட்ட உடனே 1991 ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து பாபர் மசூதியை தவற அப்படின்னு சேர்த்தார். எவ்வளவு பெரிய வஞ்சனை பாருங்கள். இதையெல்லாம் நம்ம தான் பிரியாணி சாப்பிட்டு தூங்குற ஆளுங்களாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ வேணும், பிரியாணியில கறி எவ்வளவு போடும், நம்ம பிரச்சனை தான். நாளைக்கு பிரியாணி எப்படி வைக்கலாம், மந்தி சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமா, எப்படி ஆக்கிட்டான் பாருங்க நம்மள. அவன் என்ன பண்றான், மெல்ல மெல்ல அரிச்சு 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 உங்க வீடு வரைக்கும் வந்துட்டான். நீங்க அடுப்படியில என்ன சமைக்கணும், நம்ம பெண்கள் என்ன ஆடை உடுக்கணும், முஸ்லிம் தாடி வைக்கலாமா, தொப்பி போடலாமா போடக்கூடாதா, இதையெல்லாம் தீர்மானிக்கிற இந்த புத்திக்கு அவன் வந்துட்டான். நம்ம என்ன பண்றோம், எப்படி எல்லாம் பிரியாணி வைக்கணும், மஞ்சையா எப்படி இருக்கணும், காலையில என்ன பிரியாணி, மதியானம் என்ன பிரியாணி, ராத்திரி கல்யாணம்னா 3 நாள் விருந்து. விருந்து தானே, விருந்து கூடுன்னு இஸ்லாம் சொல்லிருச்சுங்க. விருந்தே வாழ்க்கையாக்கிட்டான் நம்மால். விருந்தே வாழ்க்கைன்னு சொல்லல, வாழ்க்கையில ஒரு பங்கு விருந்து. இன்னைக்கு என்னாச்சு, விருந்தே வாழ்க்கை என்று சாப்பிட்டு சாப்பிட்டு மண்டை வேலை செய்யாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா, அவன் கொஞ்சமா சாப்பிட்டு மண்டை வேலை செஞ்சு அபகரிக்க ஆரம்பிச்சிட்டான். அபகரிச்சு அபகரிச்சு ஆசை தீரவே மாட்டேங்குது. திருட்டு பையனுக்கு எப்படி ஆசை தீரும்? எங்க வந்துட்டான் இன்னைக்கு, உங்க சொத்து பூரா மொட்டைய போட்டான். கடைசியில் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கு ஒரே அடியா எடுத்துடலாம். ஏது கொண்டு திருடுறோம், ஏது கொண்டு அபகரிக்கிறோம், ஒரே அடி அபகரிச்சிடலாம், ஒரே அடி. என்ன பார்லிமெண்ட் அமல்படுத்தியிருக்கான். இதற்கு பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் கடுமையான அமளிதுமணி எதிர்ப்பு. உடனே ஒரு இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் உனக்கு. உடனே கூட்டுக்குழு அப்படின்னு ஒரு ஐவாஸ்
கூட்டுக்குழு எடுத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுக்குழு ஒப்படைச்சிட்டாங்கப்பா, நமக்கு நியாயம் கிடைக்கும். கூட்டுக்குழுவுக்கு யாரெல்லாம் போறா? ராசா போறாரு, காங்கிரஸ்காரங்க போறாங்க, எல்லாமே நம்ம ஆளுப்பா, நல்லபடியா வந்துருவாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? பேச விட்டா எல்லாத்தையும். பேசின உடனே அவங்க கேட்கிறாங்க, ஏண்டா அயோக்கியத்தனமாடா பண்றீங்க, ஊரா ஓட்டு கூலிய கோழி அறுத்து உங்க அம்மா பேருக்கு பாத்தியா ஓதுறியோ, உங்கோலி அறுத்து ஓதுறா அப்படிங்கிறான். யாரு? இந்த எம்பிக்கள் எல்லாம் பார்த்தா இப்படியே பேச விட்டு என்ன பண்ணிட்டான்? இந்த பேசுற யாரு எத்தனை பேருங்க? 12 பேரை இடைநீக்கம் செஞ்சுட்டான், சஸ்பெண்ட் பண்ணிட்டான். சஸ்பெண்ட் பண்ணிட்டானா கூட்டம் முடிஞ்சிருச்சு. வெளியில வந்து பேட்டி கொடுக்கறாங்க, நாங்கள் கூட்டுக்குழுவுக்கு போயிருந்தோம், எங்களை பேச விடல, இடைநீக்கம் செய்து விட்டார்கள், ஆனால் எங்கள் கருத்தை எல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது ஏன் பதிவு செய்யறாங்கன்னா, என்னென்ன கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், எந்த ஆதார ஆவணங்களை அடுக்கி இருக்கிறார் என்பதை பாராளுமன்றத்தில் வாசிக்கணும். பாராளுமன்றத்தினுடைய பதிவு புத்தகத்தில் ரெக்கார்டா இருக்கணும். அதனால தைரியமா வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாராளுமன்றம் கூடுது, கூட்டுக்குழு முடிஞ்சு பாராளுமன்றம் கூடுது. பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், இதை வாசிக்கிறாங்க. கூட்டுக்குழுவினுடைய தீர்மானத்தை வாசிக்கிற போது ராசா பேசியது இல்லை, சிவா பேசியது இல்லை, காங்கிரஸ்காரர்கள் பேசியது இல்லை, என்னங்க எதுவுமே இல்லை, நாங்க பேசிய கருத்துக்கள் எதிர்ப்புகளை காணோம். அதெல்லாம் அப்படித்தான். சட்ட அமலுக்கு வருது. வெளியிலே வந்து ராசா பேட்டி கொடுக்கிறார். 25 ஆண்டு காலம் இந்திய தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். பார்லிமென்டரி ஜனநாயகம் என்பது இவர்களுக்கு தெரியாது. 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு கேடுகட்ட அவமானகரமான ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த வக்ஃப் சொத்தை மீட்டெடுப்போம் என்று ஒரு ராசா சொல்றாரு. நம்ம ராசுக்குட்டிகள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குது. ஆர்ப்பாட்டம் உண்டா, போராட்டம் உண்டா, இதற்கு என்ன செய்ய போறீங்க, இதனுடைய விளைவுகளை பத்தி யாருக்காவது தெரியுமா? எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் ஒரு பள்ளிவாசலை கோயிலாக்கிடலாம். தெரியுமா உங்களுக்கு? ஏன் 11 பேர் உறுப்பினர்கள். ஒரு வக்ஃப் சொத்துனா, ஒரு வக்ஃப் வாரியம்னா 11 பேர் உறுப்பினர்கள். அந்த 11 பேர் உறுப்பினருக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 எம்பி நீங்க போட்டுக்கலாம், 2 எம்எல்ஏ போட்டுக்கலாம், 2 பெண்களை போடலாம். எதுல? இந்த குழுவுல 11 பேர் கொண்ட குழு 2 பெண்களை போடலாம், 2 முஸ்லிம் அல்லாதவர்களை போடணும். என்னது? முஸ்லிம் அல்லாத யாரோட சொத்து? பள்ளிவாசல் நிர்வகிக்கிறது யாரை போடணுமா? அந்த இக்காமத்து சொல்றவரு முஸ்லிம் அல்லாதவர். எடுத்துக்கிறீங்களா? இமாம் வந்து முஸ்லிமுங்க, உங்களுக்கு எல்லாம் பள்ளிவாசல் நிர்வகிக்க தெரியாது. நீங்க என்ன பண்ணணுமா? இந்த பாங்கு சொல்றாருல்ல, அவருக்கு எங்க ஊர்ல மோதினார்னு சொல்லுவாங்க. மோதினார், எதுல மோதினார்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. மோத்தின் நார், மோத்தின், அவருடைய பேர் மோத்தின். ஒரு மரியாதைக்காக நார் போட்டாங்களா, முகத்தினார், அப்படியே மறுபடியும் மோதினார். இன்ன வரைக்கும் மோதிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு விடியலே கிடையாது. அந்த மோதினார். உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? வாங்க சொல்றவர முக்ரியா, லெப்பையா, இல்ல அது சரியில்லை, மோதினார். இங்கேயும் மோதினார் தான், எல்லா பக்கம் மோதினார். அந்த மோதினார் யார் இருக்கணுமா? முஸ்லிம் அல்லாதவரை போடு. என்னடா பள்ளிவாசல்ல முஸ்லிம் அல்லாதவரை போட சொல்றா, அயோக்கிய பயன்களா நீங்க கேட்பீங்கல்ல? நீங்க கேட்டா அவனுக்கு என்ன? இங்க நின்று அயோக்கிய பையன் கிடைச்சா அவனுக்கு என்ன? அவன் தான் சட்டம் போட்டானே, இன்னும் என்ன மாத்த போறது? 1000 அயோக்கியம் நாங்க கேட்போம். நாங்களே அயோக்கியம் தானே ஏற்கனவே, அப்புறம் நீங்க என்ன போய் கேட்கறது? அப்ப பள்ளிவாசல்ல மோதினாரே ஒரு முஸ்லிம் அல்லாதவரை போடுன்னு சொன்னா நீங்க சிரிக்கிறீங்க. 2 பேர் கோவம் வந்து ஜிகாதுக்கு தயாராயிட்டான். இப்படி இருக்கா இல்லையா? அது வருதா இல்லையா? வெறி வருமா இல்லையா? கோபம் வருமா இல்லையா? இதே போன்ற நிலைதான் முஸ்லிம் வக்ஃப் வாரிய சொத்துல முஸ்லிம் அல்லாத 2 பேரை போடுன்னு சட்டம் போட்டுட்டாயா இந்த நாட்டில்? இதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிற கூட்டம் தான் குளச்சலிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட இளைஞர் அணி நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டம். இப்ப விளங்கி இருக்குமே, என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன போட்டிருக்கா? முஸ்லிம் அல்லாத 2 பேரை வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி இதை நிர்வகிப்பதற்கு போடு. அதோடு அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? 11 பேர் நம்மாளு, 2 பேர் அவாளு, இவனை உண்டு இல்லை ஆக்கிரலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல? முடியாது. 2 பேர் எம்பிய போடுன்னு சொன்னானே, 2 முஸ்லிம் எம்பின்னு சொன்னானா? இதைத்தான் கேட்டிருக்காங்க. அங்க 2 பெண்களை போடுன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன போச்சு? பர்தா போட்ட 2 முஸ்லிமுடைய படம், முஸ்லிம்னு சொன்னானா? குறிப்பு இதெல்லாம். 2 முஸ்லிம் பெண்கள் நாம சொல்லல, 2 முஸ்லிம் எம்பின்னு சொல்லல, 2 முஸ்லிம் எம்எல்ஏன்னு சொல்லல, 2 நான் முஸ்லிம். இப்போ
வடநாட்டுல எங்க எம்பி இருக்கான்? முஸ்லிம் எம்பி வடநாட்டுல இருக்கானா? எம்எல்ஏ இருக்கானா? ஓவைசி தவிர யாருக்கு எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை. இந்த கேரளா, கர்நாடகா, இந்த தமிழ்நாடு போன்ற பகுதியில் 1-2 பேர், இங்கேயோ மலைக்கு ஒதுங்கின மாதிரி 2 பேர் இருக்காங்க. வேற எங்கேயாவது இருக்காங்களா? இல்லை. அங்க யார போடுவான்? 2 எம்பி. யார் வருவான்? பிஜேபியினுடைய கருணை கொடூரம் வருவான். 2 பேர் எம்எல்ஏ, 2 பேர் அவன் வருவான். 2 பெண்கள், ரூபவாகினி, அபினவ் பாரத் 2 பேர்த்த கூப்பிடுவான். யாரு? மாலேகான்ல குண்டு வச்சு 17 முஸ்லிம்களை படுகொலை செய்து 86 பேர் கைகால் போய் அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தி தண்டனையே பெறாமல் கொண்டிருக்கிறாரே பிரக்யா சிங் தாகூர், அவங்கள 2 பேர்த்த போடுவோம். இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க சொத்து இவங்க 2 பேர், அவங்க 2 பேர், 8 பேர். 11 முஸ்லிம்களில் 8 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து விட்டால் சோகா. என்னது சோகா? உங்க சொத்து சோகா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கேயோ இருக்குதுப்பா, எங்கேயோ இருக்கு இந்த வக்பு சொத்துங்கிறது. எவனோ திருண்டு போறான், நம்ம மூத்தா போயிருவோம் நல்லபடியா நீங்க நினைக்கிறீங்க. எங்கேயோ உள்ளதல்ல, இந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல் வக்பு சொத்து. இந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல் வக்பு சொத்து. என்ன பண்ண போறீங்க? பள்ளிவாசல் அவன் நினைச்சா கோயிலா மாத்திடுவான். அதுக்கு என்ன வேணும்? ஒரு 5 பேர் 6 பேருடைய இவன் தான் 8 பேர் வச்சிருக்கானே, போடுறா ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான். நீங்க கத்துவீங்க, கதறுவீங்க, கூடுவீங்க, நீதிமன்றத்துக்கு போவீங்க, காவல்துறைக்கு போவீங்க. அந்த காவல்துறை நின்று கொண்டிருக்கிறார்களே, அந்த காவல் நிலையத்துக்கு நீங்க போனீங்கன்னா பாய் சட்டம், பாய் காவல் நிலையத்தில் என்ன பேசும்? சட்டம். நீங்க நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னு, நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாம தடுக்கிறதுக்கான ஆட்கள் பாய் நீதிமன்றத்தில் பாத்துங்க. நீதிமன்றத்துக்கு போவீங்களா? நீதிமன்றம் எதை பாப்பான்? லா. சட்டம் என்னது? என்ன எழுதி வச்சிருக்கான்? பார்லிமெண்ட்ல அமுல்படுத்தினா நீதிபதி மாத்தி சொல்ல முடியுமா? முடியாது சகோதரர்களே, முடியாது. பார்லிமெண்ட்ல அமுல்படுத்தினா என்னன்னு நீங்க பேச முடியும்? அதுதான் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி தெரியாமல் நாளைய பிரியாணியை பற்றி நம்மால் யோசிப்பதை எண்ணி நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆவேசப்படுகிறேன், கத்துகிறேன், கதறுகிறேன். இந்த தேசத்தின் முஸ்லிம் இளைஞர்கள் எங்கே? சாவதற்கு தயாராகு. நீ போராடு. போராடும் போது சுட்டுக் கொல்லப்படுவாய். காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தும். துப்பாக்கி சூடு நடத்தினா டைரக்ட் சொர்க்கம். யார் சொல்றான்? உங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படித்தான் உங்கள்ட்ட சொல்லணும். உங்க இமாம்கிட்ட கேட்டுவாங்க, நான் என்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு, இந்த வக்பு சொத்து யாரோடது? நம்மளது. என்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு நான் முன்னெடுத்தால், நான் போராடினால், என்னை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தோ, தடியடி நடத்தியோ, அல்லது நீதிபதி லோயாவை சுத்தியில் அடிச்சு கொன்ன மாதிரி ஏதாவது செய்தால் என்னுடைய நிலை மறுமையிலே என்னன்னு உங்க பள்ளிவாசல் இமாமிட்ட மதகுருவிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் போராடுங்கள். அந்த போராட்டத்தில் நீங்கள் இறந்து போனால் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதனுடைய அந்தஸ்து இருக்கா இல்லைங்களா? வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த துனியாவில்? இதுக்கு முன்னால் எவனாவது நிக்க முடியுமா? உயிர் பரவாயில்லைன்னு நீங்க கிளம்புனா உங்க முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? சொல்லுங்கள். அவன் உயிருக்காக, உடைமைக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக இந்த நாட்டினுடைய எல்லா சட்டத்தையும் மீறி இங்க இருக்கிற ஆட்சி போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். அதைத்தான் பிஜேபி வகைராக்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து 200 ஆண்டு காலம் நீங்கள் வாழுவோம் என்று சொல்லி எங்கள் மீது நடத்துகின்ற அடக்குமுறை, படுகொலை, கற்பழிப்பு, அபகரிப்பு, சட்ட மீறல்கள் அத்தனையும் ஒரு நாள் சுக்கு நூறாக தெளித்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. என்ன காரணம்? இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக புரட்சி செய்வார்கள். நாங்க இறந்துருவோம். இதுவரைக்கும் சுயமரியாதையா, மான மரியாதையா, எந்த நாய்கையாலையோ வெட்டுப்பட்டு நாங்க செத்துருவோம். அதை பத்தி டோன்ட் கேர் எங்களுக்கு. ஆனால் என் தலைமுறை வஞ்சம் எடுக்கும். எங்கெல்லாம் நீங்கள் அபகரித்தீர்களோ அங்கெல்லாம் புதிய புதிய கட்டடங்கள் உருவாக்கப்படுவதை பார்க்காமல் இந்த துனியா அழியாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்க என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், நெருக்கடிகளையும் இன்னல்களையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள்,
இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான் அல்லாஹ், உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் இறுதி வெற்றியாளர்கள். இது யார் பேசுறா? நீங்கள்லாம் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இறைவன் உங்கள் வேதத்திலே இதை சொல்லி காட்டுகிறான். ஆனால் நீங்கள் தயாரா? இந்த சமுதாயம் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாரா? ஒரு சமுதாயத்தை நான் பார்த்தேன், விவசாய சமுதாயம். விவசாயத்தில் புதிய சட்டத்தை போட்டான். அதெல்லாம் போட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எல்லோரும் கிளம்பினார்கள். எங்க? டெல்லியில ஒரு சிறிய கூட்டம் கிளம்பினாங்களா இல்லையா? ஆர்ப்பாட்டத்துக்கு தான் கூப்பிட்டாங்க. பாராளுமன்ற முற்றுகை, டெல்லிக்குள்ள போகணும். இதான் அவர்களுடைய திட்டம். யாரு? விவசாயிகளுடைய திட்டம், விவசாயிகளின் திட்டம். 6 மாதத்திற்கு ஒருத்தர் அரிசி கொண்டு வர்றான். எங்க வியாபாரத்துக்கு போறீங்களா? ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன்னு வர்றான். 6 மாசத்துக்கு அரிசி கொண்டு வர்றான் டெல்லியில விவசாயி. கூண்டு மாதிரி ஒரு வண்டி வருது. எங்க பாய் எங்க சார் போறீங்க? இதான் வீடு. போராட்டத்துக்கு வீடு வேணும்ல. போராடிட்டு 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 தங்கிடுவோம். இதுல ஒருத்தன் பாத்ரூம் கட்டுறான் ரோட்ல. எதுக்கு? போராடிட்டு இருக்கிறங்க. 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஆனாலும் இங்கிருந்து போக மாட்டோம். எப்படி இருக்கான்? ஈமான் கொண்டவன் இல்லை, மறுமையின் மீது நம்பிக்கை உள்ளவன் இல்லை, அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவன் இல்லை. இங்கே போராடினால் நாளை மறுமையிலே சுகவாழ்வு சொர்க்கம் கிடைக்கும் என்ற எந்த அக்கீதாவும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் கிளம்புறான், அரிசியோடு கிளம்புறான், பருப்போடு கிளம்புறான், சலவை கடைய துறக்கிறான். எங்க? ரோட்ல சலவை தேய்த்து தரப்படும். என்னங்க இது? சப்பாத்தி ஒருத்த சுட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சப்பாத்தி சுடுற வேலை தான். எங்க? டெல்லியில பார்த்தீங்களா இல்லையா? அதையெல்லாம் இந்த தொலைக்காட்சி காட்டுச்சா இல்லையா? அவன் போராளியா? நீங்களும் நானும் போராளியா? அவர்கள் சொத்தை இழக்கவில்லை. சின்ன ஒரு சட்ட மாற்றம். அவர்கள் விவசாயம் செய்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வது விலைகள் சம்பந்தமான விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் மொத்தத்தையும் இழக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்கிறதா? எழுச்சி இருக்கிறதா? 10 பேர் ஊர்ல வாழ்றான், 11 கட்சி. 10 பேர் தான் முஸ்லீம். கட்சி எவ்வளவு? 11. ஏண்டா 11? ஒன்னு பேலன்ஸா இருக்கட்டும், ஸ்பேர் இருக்கட்டும். 10 பேர் இருக்கா, 11 கட்சி. 100 பேர் இருக்கா, 10 ஜமாத்து. எல்லா ஜமாத்திலையும் ஆள் ஃபுல்லா இருக்கா? சாஃபியாய், அனஃபியாய், அம்பலியாய், மாலிக்கியாய் நாம் பள்ளிவாசலில் மட்டும் பிரியவில்லை, இதயங்களிலும் பிரிந்து நிற்கிறோம். அவன் ஒரு மினாரா கட்டினா அதை விட பெரிய மினாரா நம்ம கட்டணும். மினாரா சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது தேசத்தில். ஆனால் உங்களை அறுப்பதற்கான தேதியை குறித்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அவர்கள் உங்களுடைய சுய இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல்களுடைய அட்டுழியம். ஒரு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு எந்த கோடிகளும் ஒதுக்கவில்லை. இந்த பட்ஜெட், இப்பொழுது ஒரு பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட்ல இந்த தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கவில்லை. 1 ரூபாய், ஒரு நாளனா காசு இந்த பிஜேபி, மோடி அரசு, அமித்ஷா அரசு, சங்கிகளின் அரசு 1 ரூபாய் காசு இந்த நாட்டில் ஒதுக்கல பட்ஜெட்டுக்கு. ஏன்? போட்டிருக்கிறது இந்தியாவுக்கான பட்ஜெட் கிடையாது, பீகாருக்கான பட்ஜெட். காரணம், ஒரு பந்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறார். யாரு? நம்ம நிதிஷ்குமார். எதிரில் யாரு? சந்திரபாபு நாயுடு. பந்து யாரு? நரேந்திர மோடி. இங்க இருந்து மிதிப்பார் பந்த, போய் அங்க விழுவார். அங்கிருந்து மிதிச்சா இங்க. ஏன் பந்தா மாறினார் மோடி? அமித்ஷாவும் சந்திரபாபு நாயுடும் இன்னைக்கு நைட்டு நினைச்சா நாளைக்கு காலையில் ஆட்சி இல்லை. அவங்க காங்கிரஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வாபஸ் வாங்குற சூழ்நிலைகள் இருக்குது. நாடு மாற போகுது. அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கூடயே இருக்கான், பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கான். கவனிக்கணும் இதெல்லாம். பீகாரை வளப்படுத்திட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்காங்க. பணத்தை யாருக்கு ஒதுக்கிறார்கள்? பீகாருக்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே வரி. நிர்மலா சீதாராமன், என்ன சீதாராமன் என்னதே எல்லாத்துக்கும் வரி. ஊறுகாய்க்கு வரி, பூண்டுக்கு வரி, சாக்ஸுக்கு வரி. யாரும் தாடி பெருசா விட்டாதீங்க, வரி இருக்கு. தலைமுடிக்கு வரி இருக்குது, பாதுகாப்பா வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே வரி. ஏன்னா உடம்பு முழுவதும் வெறி. அதனால யார் மீது போடுகிறார்கள்? அதானியின் மீது அல்ல, கார்ப்பரேட் நாய்களுக்கு இல்லை. அவர்களுக்கெல்லாம் வரி விலக்கு. வாங்கின கடன் தள்ளுபடி. யாருடைய காசு? என்னங்க நாடு?
என்னங்க தேசம்? பல லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி. யாருடைய பணம்? இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், ஜைன மக்கள், புத்த மத மக்கள், சீக்கிய மத மக்கள், இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த பாமரர்கள், இந்த கடை வைத்திருக்கிறவர் எல்லாரும் வரி கட்டும். சோப்பு வாங்கினா வரி, சீப்பு வாங்கினா கறி, ரிப்பன் வாங்கினா வரி, ஏர்பின் வாங்கினா வரி, ஜட்டி வாங்கினா ஏங்க எல்லா கோமணத்துக்கே வரி. நாட்டில் இருக்கா இல்லையா? நாடு நலமா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னும் உங்க பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியுமா? 63,000 சில்லறையா ஒரு பவுன் நகை. வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்கெட் வேகம்னா ராக்கெட்டுக்கு கோவம் வரும். அதை விட வேகமா போயிட்டு இருக்கு தங்கத்தின் விலை. நாடு சரிந்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி எல்லா பக்கமும். இன்னைக்கு சொந்த நாட்டுக்குள்ளேயே அவாலா பணத்தை கொண்டு போக முடியாது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்க அக்கவுண்ட்ல வைங்க, வீட்டுக்கு போலீஸ் வந்துடும். போலீஸ் பாதுகாப்போட இடி ரைடு. 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே எங்க போயிடுச்சு? சொந்தமா காசு கொடுத்து ஒரு கார் வாங்க முடியுமா? அப்ப என்ன பண்றான்? வட்டிக்கு வாங்குறான். சொந்தமா வாங்கினா இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு எங்கிட்ட வரி கட்ட சொல்லுவாங்க. வட்டிக்கு வாங்கினா பிரச்சனை இல்ல. 50,000 கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு வந்துடுறான். உங்களை அறியாமலேயே நீங்கள் வட்டிக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். பணம் படைத்த முஸ்லிம்கள் என்ற இடத்துல சொன்னது பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். கார் அவசியம், லாரி அவசியம், ஆனால் சொந்த பணத்தை வைத்து வாங்க முடியாத நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா சேட்டான நான் கோயம்புத்தூர்ல வர்றேன். எல்லா சேட்டுமார்களும் மார்வாடிகளும் டைரக்ட் பிசினஸ் கிடையாது, இல்லீகல் பிசினஸ் தான் எல்லாமே. பில்லே கிடையாது. எல்லாமே டெய்லி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஹவாலாவாக போய் கொண்டிருக்கிறது. சென்னை வழியாக பெங்களூர் அப்படி வந்துட்டு இருக்குது. எல்லாம் ராஜகஞ்சி அவனுக்கெல்லாம். என்னங்க நாடு, என்னங்க மக்கள்? யாருடைய வயிற்றில் அடிக்கிறான்? முஸ்லிம்களுடைய வயிற்றில் அடிக்கிறான். மணிப்பூர் மலைவாழ் மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறான். ஷெட்யூல்டு காஸ்ட் வயிற்றில் அடிக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பேசுறதுக்கு கடவுளை பேசு, நீ 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போலாங்கிற. சொர்க்கத்தில் இருக்கலாம் யார் சொல்றாரு? நாட்டின் உள்துறை அமைச்சர். அந்த அம்பேத்கர் இல்லை என்றால் இந்த நாடாளுமன்றத்தை அமித்ஷாவே உட்கார முடியாது. நாடாளுமன்றமே இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பல்சமயம் வாழுகிற இந்த மக்களுக்கு 77 ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி நிலையா இருக்குன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர். இந்த மாதிரி தலைவர்களை வசைபாடுகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அம்பேத்கர் இருக்கும்போது அந்த அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டுக்கு 1931 லண்டனுக்கு போக முடியல. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவர். முகமது அலி ஜின்னா யார்? சகோதரர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் வாருங்கள், நாங்க கூட்டிட்டு போறார். சிந்தித்து பார்க்கணும் நீங்க. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் இந்தியாவின் ஜனநாயகம். ஐயா பெரியார், அதே போல நம்முடைய அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அப்துல் கலாம் ஆசாத், எல்லை காந்தி, இது போன்ற பெரும் தலைவர்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள். தீவிரவாதி, பயங்கரவாதிகளாக அவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் வல்லபாய் பட்டேலுக்கு 3500 கோடி ரூபாயில சிலை வைக்கிறார்கள். இந்த நாடு 3500 ரூபாய்க்கு சிலை வைக்க, 3500 கோடிக்கு சிலை வைக்கிற அளவுக்கு இங்க வசதி படைத்தவர்களா நாமோ? இந்த நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே 50 கோடி பேர் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள்னா அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் 32 ரூபாய். 32 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய 50 கோடி பேர் உள்ள நாட்டில் 3500 கோடி ரூபாய்க்கு சிலை வைக்கப்பட்டது. சிந்தித்து பாருங்கள். பட்டேலுக்கு சிலை வைத்தது எந்த அப்பா வீட்டு காசு? உங்களுடைய, என்னுடைய, இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம். 142 கோடி மக்களுடைய வரிப்பணம். எந்த சிலை எங்கே வைத்தாலும் அதெல்லாம் பகட்டுத்தான். அதுல எந்த லாபமும் மக்களுக்கு கிடையாது. சிலையை பார்ப்பதால் என்ன லாபம் கிடைக்கும்? இந்த மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. யார் இதை எடுத்து பேசுவது? யாராவது இதை சொல்லுகிறார்களா? நாளொன்றுக்கு ஒரு விமானத்தில் செல்லுகிறார்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு ஆடை உடுக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுவதற்கு வழி இல்லை, கேட்டால் பதில் இல்லை. பத்திரிகையாளருடைய கேள்விக்கு இந்தியாவுடைய பிரதமர் இதுவரைக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரா? பத்திரிகையாளர் அமெரிக்காவிலே போய் நிற்கிறார். அவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் மைக்க பார்த்துட்டு, யாரு? இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கேட்டால், மோடியும் ட்ரம்பும் நண்பர்கள் தானே. இப்ப இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய குடியுரிமை பெறாத, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அந்த மக்கள் வாழுகிறார்களே அமெரிக்காவில, அந்த மக்களை நாடு கடத்துகிற போது காலில் சங்கிலி, கையில சங்கிலி, சலங்க போட்டு அனுப்புறோம். சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டுடைய அதிபர் நம்ம மோடியுடைய நண்பர்.
இப்ப ஏன் சங்கிலி போடுறான்னு தெரிஞ்சிருச்சா சொல்லுங்கள். இப்ப போயிருக்கிறாரே, அழைப்பின் பேர்ல போயிருக்காருங்களா? இல்லை, அழைப்பை உருவாக்குகிறார்கள். அதனால்தான் நின்று முழிக்கிறார், பேந்த பேந்த முழிக்கிறார். அவன் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல இயலாது. காரணம், இது ஒரு ரோபோட். இதெல்லாம் பார்த்து பேசக்கூடிய ஆட்கள் இதான். ஆனால் இங்கே தம்பட்டம். தினமலர் பேப்பர் இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல நான் பார்த்தேன். எடுத்த உடனே என்ன போட்டிருக்கான், ரைட் சைடுல என்ன போட்டிருக்கு, பங்களாதேஷ் தீவிரவாதி 5 ஒரு மனுடைய உள்ளத்துல என்ன ஏற்படும், எப்படிப்பட்ட விஷத்தை கொண்டு போய் சேர்த்துகிறார்கள் பாருங்கள். ஹெட்டிங் நியூஸ், இன்றைய தினமலரின் ஹெட்டிங் நியூஸ், சென்னை நியூஸ். ஒரு பக்கம் பங்களாதேஷ் தீவிரவாதி மிகப்பெரிய சதி, வெடிகுண்டு வைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள், அரசு கட்டடங்களை வெடிகுண்டு வைக்க தகர்க்க முயற்சி, 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு செய்தியை படிக்கிற போது என்னுடைய உடன்பரவா சகோதரர்களான இந்து பெருமக்களுடைய உள்ள நம்மை பற்றியான என்ன சிந்தனை வரும்? கீழே ஒரு முஸ்லிம் பேர் போட்டிருக்காங்க. அவன் முஸ்லிமா எதுவுமே தெரியாது. இந்த செய்தி இடது பாகத்தில் யாரு, மோடியும் ட்ரம்பும் ஒன்னா நிக்கிறாங்க. அப்ப அதுல போடுறான், வருக வருக என்று வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றார் மோடியை யாரு, ட்ரம்ப். ஏன்னா எந்த அதிபரையுமே அவன் பார்த்ததில்லை. அவன் வாழ்க்கையில முதல்ல பார்க்கிற அதிபர் யாரு, இந்தியாவோட அதிபர். வேற நாடே இல்லையா உலகத்துல. உலகத்துல 220 நாடுகளுக்கு மேல இருக்கு. எந்த அதிபரையும் அவருக்கு பிடிக்கல. யாரை பிடிச்சிருக்கு? என்னங்க கேட்கிறவன் கேணையா இருந்தா எருமை ஏரோப்ளே ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்க நம்ப வைக்கப்படுகிறது. அவன் என்ன பண்ணிட்டான், எவ்வளவு நீ வரி போடுறியோ அதற்கு சமமான வரி நான் போடுவேன்ட்டான். பேச்சுவார்த்தையில ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. ஐ சே யூ கெட் அவுட் சொன்ன மாதிரி ஆகி போச்சு. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கேப் கிடையாது. நீ எவ்வளவு வரி போடுற அந்த வரி நானும் போடுவேன். ஏற்றுமதி வச்சுக்க. அவன் பக்கத்து நாடு கனடாவிலேயே அமெரிக்காவில் சேர்த்துறதுக்கு திட்டம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். கனடாவை அமெரிக்காவில் சேர்த்துவதற்காக திட்டமிட்டிருக்கிற ட்ரம்ப் நம்மை ஒரு போகப் பொருளாக இவர்கள் எல்லாம் எறும்புகளா பார்க்கிறான் நம்மள. அவன் யாரு, நம்மளை முட்டாளாக்கி நம்முடைய வருமானத்தை கொள்ளையடிக்கக்கூடியவன். அதானி போனா ஒரு ஒப்பந்தத்தை செய்தாங்க. பல்லாயிரம் கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்து ஒப்பந்தம் செய்தான். உங்களுக்கு தெரியுமா, நரேந்திர மோடியின் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியாவில் எந்த விதமான வரைமுறையும் பின்பற்றப்படாமல் எல்லா டெண்டரை யாரு கிடைக்கும், அதானிக்கு கிடைக்கும். ஏன்னா அதானியினுடைய முதலாளியே யார், நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட அதானி அமெரிக்காவில் டெண்டர் எடுத்தாரு. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது. ட்ரம்ப் அறிவித்தார். அதானி என்னமெல்லாம் ஒப்பந்தம் பண்ணிருக்கானோ அந்த ஒப்பந்தம் அனைத்துமே தடை செய்யப்பட்டாச்சு. தேடப்படுகிற குற்றவாளி ஆக்கிட்டான் அதானியை தேடப்படக்கூடிய குற்றவாளினா எப்பொழுதுமே அமெரிக்கா செல்லும் போது அதானி கூட இருப்பான். இப்ப ஏங்க அதானியை கூட்டிட்டு போல, கூட இவரையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். அவர் அமெரிக்கா ஒப்பந்தத்தை ரத்து செய்தவுடன் கென்யா, ஏழை நாடு கென்யா, அவனும் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டான். தெய்வம் பயங்கரமான பயங்கரவாதின்னு சொல்லி. அதை விட சிறிய நாடு ஸ்ரீலங்கா, இலங்கை, அவனும் ரத்து பண்ணிட்டான். அப்ப இவங்க எல்லாம் யாரு, திருட்டு பையனை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்த மாதிரி உட்கார வச்சு ஒரு பிச்சைக்காரனை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருக்காங்க. என் அன்பு மக்களே, இதை யார் உங்க இடத்துல எடுத்து சொல்லுவது? அதுதான் மனிதநேய மக்கள் கட்சியின் குளச்சலிலே இளைஞரணி மாவட்டம் கேட்டெல்லாம் நாங்க கூட்டம் போடல. நீங்க வேணும் எங்களுக்கு போராடுவதற்கு, உரிமையை மீட்டெடுப்பதற்கு ஆண் பிள்ளையாக நீங்க வந்து நிக்கணும். அதிகாரம் இல்லதான். காவல்துறை உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ராணுவம் பண்ணாது, ஆட்சி அதிகாரம் பண்ணாது, எந்த கட்சியும் பண்ணாது. உங்களுக்கு என்று ஒரு உணர்வு இருந்தால் அந்த உணர்விலே நீங்கள் வந்து போராட வேண்டும். இந்திய தேசத்தினுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தியவர்கள் நாம். பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கிகளும் துளைக்க இருக்கிற போது அதையெல்லாம் கவிழ்த்து வெள்ளைக்காரனை ஓடவிட்ட வீர பரம்பரையின் வாரிசுகள் நீங்கள். நம்ம ஒண்ணு சாப்பாட்டு கூட்டம் கிடையாது. இந்த நாட்டினுடைய விடுதலையை உத்தரவாதத்தோடு வாங்கி கொடுத்தவர்கள். பல்லாயிரம் உயிர்கள் போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நிம்மதியாக இதோ இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடுகிற உரிமை, கருத்து சுதந்திர உரிமை, இதெல்லாம் தான் இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல். அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆனால் பிஜேபி ஒன்றாக அதை கவருக்குள்ள தள்ளி கொண்டிருக்கிறது. சமாதியில் அதை தள்ளி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் விழுமியங்கள் தள்ளப்படுமானால், இந்தியாவின் அம்பேத்கர் இயற்றியங்கள் சட்டங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சட்டத்துக்கு பதிலாக இந்திய அரசியல் சட்ட சாசனத்தை புதிதாக எழுதி வைத்திருக்கிறது RSS.
150 கோடி ரூபாயில ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க டெல்லியில. 3 அடுக்குமாடிகள், அடுக்குமாடி கட்டடங்கள் 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. அவர்களுடைய மீட்டிங் நடத்துவதற்கு தங்குவதற்கெல்லாம் ஒரு 3 கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். என் முஸ்லிம் சமுதாயமே, 800 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆண்ட பாரம்பரியத்தின் வாரிசுகளே, 150 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்று ஒரு தொலைக்காட்சி இருக்கிறதா உங்கள் செய்திகளை சொல்லுவதற்கு? நாங்க ரோடா கத்திக்கிட்டு இருக்கோம். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு நாம் அடிமைகளா? நாம் என்னங்க? நாம இந்திய தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு தொலைக்காட்சி உண்டா? ஒரு பத்திரிகை உண்டா? முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பத்திரிகை உண்டா? தினப்பத்திரிகை உண்டா? உங்களுக்கு உங்கள் செய்திகளை வெளியே சொல்வதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கிறதா? யாராவது ஒன்று சேருகிறோமா? 1000 காரணத்தை சொல்லுகிறோம் ஒன்று சேராமல் இருப்பதற்கு. ஒன்று சேருவதற்கு அழைக்கப்பட்டால் ஏராளமான காரணங்களை சொல்லி ஆளாளுக்கு ஒரு மூலையில நிக்கிறோமே. யார் நீங்கள்? சிறிய கூட்டம். நீங்கள் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, அந்த எண்ணத்தில் நாம் இருக்கிறோமா? தமுமுக என்றால் ஒரு ஜமாத்தினுடைய நிர்வாகி அல்லது ஜமாத்துக்கு ஊழியம் செய்யக்கூடியவர், பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர். அப்படி தூரமா நின்று கேட்பார், என்ன கூட்டாது? தமுமுக காரங்க பேச. அப்படியா? எதுக்குங்க வாங்குறோம்? உங்க தாய் தந்தையர் உங்களை பெற்றெடுத்ததை போலதானே எங்களுடைய தாய் தந்தையர் எங்களை பெற்றெடுத்திருப்பா. என்ன அனுபவிக்கிறோம் நாங்க? என்ன சொத்து சுகத்தை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம்? யாருக்காக நாங்கள் பேசுகிறோம்? நானும் நீங்களும் 500 கிலோமீட்டர் வித்தியாசம். நேற்று இரவு உறக்கம் இல்லை, நேற்று முன்தினம் உறக்கம் இல்லை, அதற்கு முந்தான 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் உறங்கி. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒன்று போராடுகிறோம். அதற்காகத்தான் சென்னை வடமரக்காயல் தெருவில் ஒரு தலைமை பீடம், அங்கே தலைவர், செயலாளர், பொருளாளர், நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், எல்லா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிளைகள், நகரங்கள், மாவட்டங்கள் எல்லாம் எதுக்குங்க? கண்ணியமாக நீங்கள் வாழ்வது, இந்த நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கா? இது தேவையா நமக்கு? சிந்திச்சு பாருங்க நீங்க. ஆனால் நம்ம ஒன்று செய்கிறோமா? ஆர்ப்பாட்டம் ஓரமா ஒளிஞ்சு பாக்குறது, பொதுக்கூட்டம்னா ரொம்ப டிஸ்டன்ஸா பாக்குறது, வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்? சகப்பு கம்பளம் இருக்கணுமா முஸ்லிம்களுக்கு உட்கார்றதுக்கு? என்ன சார் நீங்க? நியாயமா? இது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நீங்க மன்னிக்கப்படணும் நான் விரும்புறேன். ஒரு கூட்டம் செத்துக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன சகோதரர்? இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த வியாதி முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. என்ன பாவம் செய்தார்கள் இவர்கள்? எங்கேயோ ஏதோ உங்களுக்காகத்தான போராடிக்கிட்டு இருக்கிறார்கள். 30 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக, எத்தனை 20 வருடமாக, 25 வருடம் இந்த பகுதிக்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கும்? நாம உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க தெரியல, உங்க சொத்தை பாதுகாக்க தெரியல, உங்க சொத்து என்னன்னே தெரியல. எப்படி இருப்பீங்க இந்த நாட்டுல? நீங்க நல்லவர்களா? அந்த நாட்டுல உங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களா நல்லவர்களா? படுகொலையிலே ஆட்சியை பிடித்தவர்கள். 5000 பேர் குஜராத்தில் கொல்லப்பட்டாங்க முஸ்லிம்கள், மத்திய அரசு கைப்பற்றிட்டாங்க. 5000 பேர் படுகொலை. பாபர் மசூதி சும்மா கொடுத்தமா? 2000 முஸ்லிம்கள் மும்பையில கொல்லப்பட்டார். 2000 முஸ்லிம்கள். அதுக்கெல்லாம் கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் யாரையுமே தண்டிக்கவில்லை. நான் கேட்கிறேன், நீதிமன்றங்களே, என்னுடைய எழுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஐபி டிபார்ட்மெண்ட், மத்திய உளவுத்துறை வந்திருக்கிறது. மாநிலத்துடைய உளவுத்துறை கமிஷனருக்கு தகவல் கொடுப்பதற்காக அந்த உளவுத்துறை இருக்கிறது. என் எழுத்து இப்ப நான் எழுத்து பதிவு செய்யப்படுகிறதுங்கிறதையும் அவர் எழுதியிருப்பார். நான் இப்போ அதான் நான் சில விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறேன். உங்களுக்கு அல்ல அந்த விஷயங்கள், அவர்கள் பதிவு செய்வதற்காக நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, குஜராத்தில் 2002 5000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 5000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது, கொலை செய்துதானே அவர்கள் இறந்து போனார்கள். அந்த கொலையாளிகளுக்கு ஒருத்தனுக்காவது, ஒரு நாய்க்காவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு ஆள் எங்க? 5000 எழுதுங்க சார், கொடுத்தீங்களா? மும்பையில 1810 முஸ்லிம்கள் 92 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 93 மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை 1810 முஸ்லிம்கள் பால்பேக்கரனுடைய ஆட்சியில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஒருத்தனுக்காவது தண்டனை கொடுத்திருக்க யாராவது ஒருவர் சொல்லுங்கள். யாராவது? எனக்கு தெரியவில்லை, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிடைச்ச கூகுளை பார்க்கிற, சரித்திரம் படிக்கிற, வரலாறு தெரிந்த யாராவது ஒரு ஆள் பேசுங்க. நான் நிம்மதியா சாவுறேன், வாழ சாவுறேங்க, சொல்லுங்க. அப்ப இங்க ஒரு 2000, அங்க ஒரு 5000, 7000 பேர்
உங்கள் சமூக மக்கள் குழந்தைகள் 1000க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் எரித்து கரிக்கட்டைகளாக்கப்பட்டன. பல்கிஸ் பானு உள்பட எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டார்கள்? பல்கிஸ் பானுவை 11 பேர் கற்பழித்து நீதிமன்றத்துக்கு அந்த பெண் போய் இவர்களெல்லாம் என்னை கற்பழித்தார்கள் சொல்லி அவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. மோடி ஆட்சிக்கு வந்தார், எல்லாத்துக்கும் விடுதலை. என்ன செய்ய போறீங்க? உங்க அக்காவா இருந்ததுன்னா, உங்க அம்மாவா இருந்ததுன்னா, உங்க மகளா இருந்ததுன்னா அமைதியா பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? யார் கேட்பது இதற்கான நீதியை? கொல்லலையா? மாலைக்கான்ல கொல்லலையா? மக்கா மசூதியில குண்டு வச்சு தகர்க்கலையா? அஜ்மீர் தர்காவில குண்டு வைத்து தகர்க்கவில்லையா? கொலை செய்யவில்லையா? ஆசிம் ஆனந்தா நீதிபதியிட்ட வாக்குமூலம் கொடுத்தார். நான் தான் குண்டு வைத்தேன், நான் ஒரு RSS காரன், முஸ்லிம்களை கொல்லுவதற்காகத்தான் இத்தனை இடங்களில் சம்ஜவுதா எக்ஸ்பிரஸ்ல நான் தான் குண்டு வைத்தேன் என்று நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தாரே. 4.5 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்தார். விடுதலை செஞ்சுட்டாயங்க ஐயா. ஆசிம் ஆனந்தா விடுதலை செய்யப்பட்டு விட்டார். எந்த நீதிக்காக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பார்லிமெண்ட் ஜனநாயகம் இருக்காங்க? இருக்கா? ஜனநாயக தேசமா? சொல்லுங்கள். இது சட்டத்தின் நாடா? இது சட்டத்தின் நாடா? அந்த சட்டம் யாரையாவது தண்டித்ததா? ஆனால் ரஞ்சித் சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆலப்புழால கொல்லப்பட்டார். யாரு கொலை செய்தாலும் தவறுதான். தவறு மட்டுமல்ல, தண்டிக்கப்பட வேண்டியதான். ஒரே ஒரு ரஞ்சித் சீனிவாசனை வீடு போய் பூந்து யாரோ கொண்டதற்காக 15 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது இந்த நீதிமன்றம். 15 பேர். 5000 முஸ்லிம்கள் குஜராத்தில் கொல்லப்பட்டதற்கு ஒரு நாய்க்காவது நீங்கள் தண்டனை கொடுத்தீங்களா? தூக்கு தண்டனை வேண்டாயா, ஒரு 3 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தீங்களா? நீங்க பேசுறீங்க நாங்க பிஜேபி, நாங்க பாஜேபி. என்னையா நீதி இது? கொலை யாரை செய்தாலும் கொலைதான் ஐயா. உங்க அம்மாவை கற்பழிச்சாலும் ஒண்ணுதான், இவங்க அம்மாவை கற்பழிச்சாலும் ஒண்ணுதான் ஐயா. அம்மாங்கிறது எல்லாமே ஒண்ணுதானே, தாய் தானே. உன் மகளுக்கு ஒரு தீங்கு வந்தால் என் மகளுக்கு ஒரு தீங்கு அப்படியா பார்க்கிறது? தீமை யாருக்கும் நிகழக்கூடாது. ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் இந்திய சமூக விலையில் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடியவர்கள் நாம். இந்த மண்ணின் மைந்தர்கள் தீண்டாமை கொடுமை சூத்திரங்கிறான். தேவடியாமாவன் நம்மள சொல்றான். போடா நாயே, இந்த மதத்துல இருந்தா தாண்டா நான் சூத்திரன், இந்த நிமிஷத்துல நான் சூத்திரன் இல்லைன்னு சொல்லி அவன் இஸ்லாத்தை தழுவனா? இது தவறா? கண்ணியமாக வாழுவதற்கு, மத சுதந்திரத்திற்காக, கண்ணியத்திற்காக அவன் ஒரு மதமாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் பல்கி பெருகி 30 கோடி பேர் இருக்கும். 3% தேர மாட்டான் பாப்பான். அவன் தான் இந்த தேசத்தை ஆள்றான். RSS யாருங்க? யார் உருவாக்குன RSS? RSS போட்ட குட்டி தான் பிஜேபி. எப்படி இந்த நாட்டின் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிஜேபியில் இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஒரு காமன் இந்து பிஜேபியில் இருக்க முடியுமா? யார் உருவாக்குனது பிஜேபி? பார்ப்பனர்களால் எட்கேவர் அவரால் 6 பேர் கொண்ட குழு உருவாக்குனாங்க. RSSல என்றைக்காவது ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் தலைவரை வர முடியுமா? வந்திருக்காங்களா? வர முடியாது சகோதரர்களே. பிஜேபியில யாரை வேணாலும் பொறுக்கி போடுவான், அது அசுத்தமானது. அங்க எவன் வேணாலும் இருந்துக்கோ, நீ RSSல எல்லாம் வர முடியாது. அதுக்கு ஒரு தடவை நீ பிறக்கணும். முடியுமா? ஆனால் நீ நாளைக்கு முஸ்லிம் ஆயிப்பார். உனக்கு தகுதி இருந்தால் பள்ளிவாசனுடைய நாளைய தலைவர் நீ. அப்படித்தான் நாங்கெல்லாம். நாங்க யார்? பார்ப்பனா, செட்டியாரா, அல்லது பறையனா, பல்லனா, அருந்ததிய மக்களா, கவுண்டரா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் எங்கள் ஜாதி எல்லாம் பறந்து போயிற்று. என்னமோ ஒரு விமானம் அப்படியே எங்களை இறக்கி விட்டுட்டு போனி நீங்கெல்லாம் எங்க மேல எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மனோநிலையை உருவாக்கி இருக்கிறானே. இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டை எப்படி வெல்லுவது? நீங்கள் தான் வெல்ல வேண்டும். இந்திய சுதந்திரம் சாத்தியமில்லை என்று சொன்னதை சாத்தியமாக்கிய முஸ்லிம்களே, இனி ஒரு சுதந்திரத்திற்காக நீங்கள் தயாராக வேண்டும். நாடு சுதந்திரமாக இல்லை, நாடு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் புழுவாய் நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வழிபாட்டு பாதுகாப்பில்லை, பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பில்லை, எங்கள் தர்காக்களுக்கு பாதுகாப்பில்லை. இருக்கா? திருப்பரம் குன்றத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கீழே முருகர் இருக்கார், மேல சிக்கந்தர் பாபா இருக்கிறார். ஏதாவது பிரச்சனை இருக்கா? 2க்கு 2 வழி. கோயிலுக்கு போறதுக்கு தனி வழி 10 அடி. அதே மாதிரி தர்காவுக்கு ஆண்டாண்டு காலம் 300-400 ஆண்டு காலமாக கட்டி காட்ட இந்த சகோதரத்துவம். முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கந்தர். முருகனுடைய அப்பா பேரு சிவன். அப்போது ஒரு அறிஞர் சொன்னார், சிவன் என்றால் சி. அப்போ முருகனுடைய இன்சியல் என்னது? சி. முருகனுக்கு கந்தர்னு பேரு. அப்போ சி கந்தர், அதான் சிக்கந்தர். சிக்கந்தர் பாபா யாரா?
எப்படி மத சௌகரியத்தை மத அன்பை எப்படி ஒருத்தர் விளக்கிறார்கள் பாருங்க. சிவனுடைய மகன்தான் முருகன் என்றால், கந்தர் என்றால், அப்ப இன்சியில் சீதான, இந்த மேல இருக்கிறது யாரு? சிக்கந்தர். சிக்கந்தர் ஒரு இந்து மத தலைவர் சொல்லுகிறார், இந்த சகோதரத்துவம் இருக்கட்டுமே என்று சொன்னார் அந்த பெரியவாள். அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் சிக்கந்தருக்கு குண்டு வைக்க போறான்னு சொன்னா, அங்க நின்று ராஜான்னு ஒரு ஈன பையன் அப்படின்னு மேடையில பேசிக்கிறாங்க சில பேர் தீக்காக்காரங்க. இந்த ஈன பையனுக்கு அங்க போனான். இப்படி எல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ராஜான்னு தான் சொல்லுவோம். ஆனா அங்க போய் நின்று என்ன சொல்றாரு, இவனுங்களை எல்லாம் விடக்கூடாது, போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம், அப்படி பேசினா பரவாயில்ல, தகர்க்கணும், இருக்கக்கூடாது, தூக்கி போடு சிக்கந்தர் பாபாவை. சிக்கந்தர் பாபா உயிரோடு இருக்கிறாரா? சிக்கந்தர் பாபாவை தூக்கி போடுகிறாரு. உனக்கு உன்னுடைய வழிபாடு முக்கியம் என்றால் அவர்களுக்கு அவர்களின் வழிபாடு முக்கியம். அது சரியா? இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த வழிபாடு சரியா தவறா என்பது அது அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. நீ போய் சிக்கந்தரை தூக்கி போடுறேன்னு ராஜா சொன்னா, உன்னை தூக்கி போடுகிற ஒரு கூட்டம் பிறந்து கொண்டே இருப்பான். அவனை தெரிஞ்சுக்க. நீ தூக்கி போட்டுருவீங்களா? அப்படி அப்புறப்படுத்துவீங்களா? நாங்கள் கோழை தான், கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொழுப்பு கொஞ்சம் கூடிச்சு, தூக்கம் அதிகமா வருது. ஆனால் எங்களுக்கு பிறக்கிற பிள்ளை இந்த மண்ணில் நீ விட்டு வச்சிடாத. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அட்டுழியத்திற்கு அவன் வந்து பரிகாரம் தேடுவான். அவனை எங்க ரத்தத்தில் அவன் பிறந்திருந்தானா, இந்த டிஎன்ஏ எங்களுடைய வாரிசுகள்கிட்ட இருக்கும்னு சொன்னா, உலகம் அழிகிற வரை இதற்கான பரிகாரத்தை கேட்காமல் இருக்க மாட்டான் என்று நான் வரலாற்று ரீதியாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தாலிபான்கள் 22 ஆண்டு காலம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினார்கள். எப்படிப்பட்ட ஏகாதிபத்தியம்? உலகத்தின் அனைத்து சர்வாதிகார நாடுகளும் எல்லா இடங்களையும் கொண்டு போய் அங்க நிறுத்தினான். அமெரிக்கா, நார்வே, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும், கனடா, எல்லா நாடுகளும் கொண்டு போய் ஆயுதத்தை கொண்டு போய் நிறுத்தினான். எங்க? ரொட்டி துண்டுக்கு வழி இல்லாத, ஆயுதமே இல்லாத, பேனாக்கத்தை கூட இல்லாத ஆப்கானிஸ்தான் கொண்டு போய் நிறுத்தினான். 22 ஆண்டு காலம் போராடினார்கள். நிறைய டெட் பாடி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டே இருந்தார். ட்ரம்ப் பார்த்தான், கொஞ்சம் அறிவு உள்ளவன், இனி சாவரத்துக்கு ராணுவத்தில் ஆள் இல்ல, ஒப்பந்தத்தை ஒன்று போட்டான். என்ன ஒப்பந்தம்? குறித்துக் கொள்ளுங்கள் சக்திகளே, சங்க பரிவார கும்பல்களே, கைபர் போரான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடுமட நாடுகளை ஓட்டி வந்த பண்டார பரதேசிகளே, வரலாற்றை பதிவு செய்து கொள்ளுங்கள். ட்ரம்ப் தாலிபான்களோடு போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? இன்றிலிருந்து நாங்க எல்லாருமே போயிருவோம், இங்கிருந்து ராணுவத்தை எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடுவோம். எங்கள் விமானங்கள் பழுதடைந்து கிடக்கிற விமானத்தை எல்லாம் நாங்க கொண்டு போக முடியாது, நீங்களே வச்சுக்கீங்க, முடிஞ்சா ஓட்டிக்கிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எங்க நாட்டுல நீங்க வந்து சண்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எங்க நாட்டில் வெளியேறினார். காலக்கெடு விதிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் மக்கள் இத்தனை மணி நேரத்தில் நீங்க வெளியேறணும். டைம் ஆயிட்டே இருக்கு, டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓட்டமான ஓட்டம். உள்ள எவனெல்லாம் வந்தானோ, அமெரிக்க பன்னாட்டு படைகளுக்கு கால் நக்கி கொண்டிருந்த எவனெல்லாம் இருந்தானோ எல்லா பயணம் ஓட ஆரம்பித்தான். விமானம் புறப்பட்டுச்சு. புறப்பட்டவுடன் இடம் இல்ல, உள்ள இடம் இல்ல. விமானத்துக்கு மேலே ஏறி போனதை பார்த்தவர்கள் கை தூக்குங்க. விமானத்துக்கு மேலே உட்கார்ந்து பயணம் செய்தவர்கள் பார்த்தவர்கள் கை தூக்குங்க. அப்ப பார்த்திருக்கிறீங்க. மேலே உட்கார்ந்துட்டு போறான். விமானம் பறந்தால் செத்து போயிடுவான். ஆனாலும் பரவாயில்லை, தாலிபான்கள் கையிலே சாகக்கூடாது என்று சொல்லி 22 ஆண்டுகளுக்கு பிறகு உலக ஏகாதிபத்தியம் வீழ்ந்தது இஸ்லாமிய மண்ணிலே. எங்கள் கதை அதுதான். எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, எங்கள் மானத்தை, எங்கள் கண்ணியத்தை காயப்படுத்துற யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். எங்களால் ஒரு புற்பூண்டுக்கு கூட எந்த விதமான தீமையும் ஏற்படாது. அப்படி தீமை ஏற்பட்டால் எங்களுக்கு இறைவன் சொர்க்கம் தரமாட்டான். ஒரு உயிருக்கு, ஒரு எறும்புக்கு கூட நாங்கள் துரோகம் நினைக்க மாட்டோம். யாருடைய இடத்தை நாங்கள் அபகரிக்க மாட்டோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த ஜனம் பார்த்துக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படி எல்லாம் சொல்லி இந்த பொது புத்தியில கொண்டு போய் வச்சுட்டீங்க. அதனால ஸ்டேஷன் போன உடனே என்னடா பேரு? அப்துல் காதர். தீவிரவாதியாடா நீ? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். ஒரு முஸ்லிமை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாமா? அவன் வளர்ற பையன்,
பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் காலேஜுக்கு படிக்கிற பையனை பிடிச்சிட்டு போய் என்னடா தீவிரவாதி மாதிரி இருக்க, அவன் மனசுல என்ன நினைப்பான்? ஆனா முதல்ல ஒன்ன தாண்ட போடணும்னு நினைப்பானா இல்லையா? அப்ப எதை நீங்க வளர்க்கணும்? நன்மையை விதைக்கணும். தம்பி இப்படி போக, இப்படி வா, நீ வந்து ராங் ரூட், ஃபைனை போடு, உங்க அப்பனை வர சொல்லு, ஃபைனை போடு, இப்படி வரக்கூடாது, கண்டிஷன் பண்ணுங்க, திருத்துங்க, தப்பில்லை. தீவிரவாதி மாதிரி இருக்க, என்னடா பங்களாதேசடா நீ கேட்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுவான்? இவங்க பொது புத்தியில் என்ன இருக்கு? முஸ்லிம்னா தீவிரவாதி, முஸ்லிம்னா பயங்கரவாதி. எனவே பயங்கரவாதிகளே, நான் பேச்சை முடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறதால் பயங்கரவாதிகளோடு இன்னும் எனக்கு பேச்சு இல்லை. அப்ப நீங்க பயங்கரவாதி தானே, தீவிரவாதி தானே. இந்த கரையை யார் அப்புறப்படுத்துவது, அழிப்பது? நான் இறந்து விடுகிறேன். 30 ஆண்டு காலம் இந்த பொதுமக்கள்கிட்ட பேசிட்டேன். என்னுடைய இடத்துக்கு இந்த குளச்சல்ல யார தர போறீங்க? நீங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் 30 ஆண்டு காலம் இந்த சமூக பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு போகாமலையோ போயோ நான் இறந்து விடுகிறேன். என்னுடைய மரணத்துக்கு கொஞ்சம் பேர் நீங்க வருவீங்க, துவா செஞ்சு அடக்கம் பண்ணிடுவீங்க. அடுத்த ஊருக்கு போய் நாளை பேசுவதற்கு உங்கள் ஊரில் எந்த கோவை செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் சகோதரர்களே. உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? அப்துல் சமதனுடைய இடத்துக்கு ஒரு ஆளை உருவாக்கிறீர்களா? ஒரு கட்டடம், நாற்காலி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சமுதாயத்தை தலைமையேற்க தயாரா? உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கிறார்களா? போதைப் பொருளுக்கு அடிமையான எத்தனை இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள்? இஸ்லாம் எது என்று தெரியாத எத்தனை முஸ்லிம் பெண்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள்? எல்லாருடைய வாழ்க்கையும் ஒழுக்கத்தையும் இந்த அரசு சீரழிச்சிருச்சு. போதைப் பொருள், கஞ்சா கிடைக்காத ஒரு இடம் உண்டா? போற இடத்துல எல்லாம் கஞ்சாங்கிற தலைப்புல பேசுங்கன்னு அந்த பெண்கள் தாய்மார்களின் இடத்திலே சொல்லுகிறார்கள். யார் இதை சரி செய்வது? பள்ளிவாசல்ல குத்துபா ஜும்மாவுடைய மேடையிலையா? அங்கதான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம பையனெல்லாம் எப்ப பள்ளிவாசலுக்கு எப்ப போறான்? ஜும்மாவுக்கு. இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும்னு எட்டி பார்ப்பான். தக்பீர் கட்டிட்டா நான் வர உள்ள போலாம். இவன் எப்படி பயான கேட்பான்? இவன் எப்படி குத்துபாவுக்கு வருவான்? இவனுக்கு ஏது ஜும்மா? தருதலைகளாக இந்த இளைஞர் சமுதாயம் மாறிக்கொண்டிருப்பதை மாற்றி அவர்களை நேர்வழியின் பால் கொண்டு வந்து ஒரு அமைப்பில் சேர்த்து விட்டு, ஒரு கட்சியில சேர்த்து விட்டு, அரசியல் பாடம் எடுத்து அதிகாரத்துக்கு அவர்களை கொண்டு வந்து, போராட்ட உணர்வை கொண்டு வந்து, ரோசத்தை வர வச்சு, வீரத்தை வர வச்சு, வாழுடா வீரத்தோட சாவுடான்னு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். நாங்க தூண்டுகிறோம், போராடுறதுக்கு தூண்டுறோம், மானத்தோட வாழ்றதுக்கு அந்த பையனை தூண்டுறோம். ஒழுக்க கேட்டுக்கு போகாதே, பிரவுன் சுகர் சாப்பிடாதே, கஞ்சா குடிக்காதே, விபச்சாரம் செய்யாதே, கண்ட கண்ட சினிமா நடிகனை தலைவனாக ஏற்காதடா. அவன்லாம் பொம்மடா. யாரோ விஜய்ங்கிற அஜய்ங்கிற இவங்கெல்லாம் யாரா? இந்த நாட்டுக்காக போராடியவர்களா? இந்திய தேசத்துடைய விடுதலைக்கு ஊர்ஜிதம் செய்த பாரம்பரியத்தின் வாரிசுகளா? 100 கோடிக்கு படம் எடுக்கிறான், 3000 கோடி சம்பாதிக்கிறான். பூரா பிளாக் மணியை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். அவன் பின்னாடி போய் நின்று, ஏண்டா அவன் அறிவாளி, அவன் கதை அவனோட தான், டைரக்ஷன் அவனா, பாட்டு பாடுறது அவனா, இசை அவனோடதா? எதுவுமே அவனுடையதல்ல. எந்த அறிவும் மற்றவர்கள், வேடதாரிகள், பெண்களை ஆடை குறைப்பு ஏற்படுத்தி அம்மனமாக்கி 2 ரிப்பனை கட்டி விட்டு ஆட விட்டு அதுல காசு சம்பாதிக்கக்கூடிய கூட்டாளி பசங்கள். நீ வாரம் முழுவதும் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே ஒரு நாள்ல ஒரு படத்தை போட்டு வாங்கிறடா. உன் தாய்க்கு கொடுத்தியா? நீ 1000 ரூபாய், 1500, 2000 ரூபாய் டிக்கெட். வரம்பு இருக்கா? வரம்பு இருக்கா? உன் தாய் கேட்கிறாள், மகனே காசு கொடுறா பால் வாங்கணும்னு. இல்லை, விஜய் படத்துக்கு டிக்கெட் எடுக்க போறேங்கிறான். எவ்வளவுடா டிக்கெட்? 2000. இந்த வாரம் எவ்வளவு சம்பாதிச்ச? 2200. இவர்கள் தான் இந்திய தேசத்தை, தமிழகத்தை பாதுகாக்க போகிற, காப்பாற்ற போகிற அவதார புருஷர்கள். இந்த மானங்கெட்ட இளைஞர்கள் இப்படி போயிட்டானே கண்ணீர் எவனோ போட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லு. நீ போலாமா? எவன் கட்டியிருக்கான் அவளை எல்லாம் எனக்கு தெரியல. ரத்தம் எல்லாம் அப்படி இதெல்லாம் என்னது? இது அப்படி அப்படி பிடிச்சிருக்கான். அந்நிய பெண்ணை உன்னை தொடலாமா? அவன் ஒரு நடிகை, நீ யார்? ஒரு மூமினான பெண்ணை ஒரு ஆண் நேர்ல பார்க்கிறதே கூடாது. அப்படி இருக்கணும் பெண். பெண் என்றால் வெக்கம், நாணம், மடம் எல்லாமே இருக்கணும். இந்த 3ம் இந்த கழுதைகளுக்கு இருக்கா? அவன் இப்படி பிடிச்சிருக்கான். புருஷ பாரு அங்க நின்னுட்டு நல்லா பிடிங்கிறான், கை தட்டுறான். நானும் இருக்கேன் உங்க கூட. அவன் சொல்றான், நீ வராத நான் பாத்துக்கிறேங்கிறான். என்னங்க இதெல்லாம்?
நாங்கள் எந்த பெண்ணையாவது பெற்றிருப்போமா? 30 ஆண்டு காலம் எங்கள் பொது வாழ்க்கையில் எத்தனை பெண்கள் எங்கள் ஒரு பெண்ணை இப்படி பக்கத்துல வர விடாம கீழே கொடுத்துருங்க, அப்படியே கொடுத்துருங்க. இந்த சீல்டு கொடுக்கும் போது, புத்தகம் கொடுக்கும் போது எப்படியெல்லாம் இந்த நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, இந்திய தேசத்தின் விழுமையங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் யார்கிட்ட போய் நிக்கிறீங்க? விஜய்ங்கிறா, இந்த சீமான் கடைசியில வந்த மான். இந்த மான் எந்த மான்? இலங்கைக்கே போகாத மான். என்னங்க இதெல்லாம்? பெரியாரை கிளி யாருங்க? சுயமரியாதை இந்த மண்ணில் கற்றுக் கொடுத்த பெரியார், சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர். 1974 வரை தன்னுடைய கடைசி தியாகராய நகர்ல கடைசி கூட்டம் மூத்திர பைய கையில பிடிச்சிட்டு சுயமரியாதையை பேசிய இந்த நாட்டின் ஒரு போர்வாள், அடக்குமுறை கஞ்சாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தோழனாய், நண்பனாய் இருந்து மொத்த சொத்தையும் ட்ரஸ்ட் போட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு போனவர் ஐயா பெரியார். அந்த பெரியாரை கிழட்டு சனியேங்கிறான். ஏங்க இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? எப்படிங்க அனுமதிக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள். எந்த மூத்தவர்களும் இந்த நாட்டில் கேவலமாக பேசப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள். போன வாரம் நானும் எம்எல்ஏ அப்துல் சமதும் தான் திருச்சியில பெரியார் பயணம் செய்த வாகனம் படுத்துக்கிட்டே பேசியிருக்கிறார் பெரியார். அந்த வாகனத்தை போய் பார்த்து இதே மாதிரி ஒவ்வொரு வாகனம் நம்மளும் வாங்கணும், நம்மளும் படுக்கும் போது பிரச்சாரத்தை என்ன நான் சமயத்து சொன்னேன், இதே மாதிரி ஒரு வண்டி நம்மளும் வாங்கணும். சிரிக்கிறாங்க அதை கேட்டுட்டு. எந்த நிலைமையிலைங்க? சிந்தித்து பாருங்க. தன்னுடைய 94-100 வயசுல இறந்து போறாங்கன்னா அது வரைக்கும் பேசியிருக்கிறார்கள். கடைசி கூட்டத்தை முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் இறந்து போகிற அந்த சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இங்கே நடக்கிற படுகொலைகளை கண்டித்தவர். கிணத்துல தண்ணி பிடிக்க கூடாது, பிணத்தை தூக்கிட்டு போக கூடாது, கோயில் கருவறைக்குள்ள போகக்கூடாது என்று வைக்கத்திலே சொன்ன போது அந்த வைக்கத்துக்கே போய் அந்த மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்த கோமான், முஸ்லிம்களோடும் இந்துக்களோடும் தாழ்த்தப்பட்ட மக்களோடு அவமரியாதையாக பேசுகிறார், காம வெறியர்களாக பேசுகிறார்களே. இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேசத்தின் தலையெழுத்தை எவனோ ஒருத்தன் பிரிட்டன்ல வந்து மாற்ற முடியாதுங்க. நம்ம தாங்க மாத்தணும். தொடங்குவங்க, மாத்துறதுக்காக தயாராகுங்க. இந்த தேசத்துல வாழ்ற 142 கோடி மக்களும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள். ஒருபோதும் இந்து முஸ்லிம் பிளக்க மாட்டோம், கிறிஸ்துவர்களும் பிளக்க மாட்டோம். ஒன்றாகத்தான் இருப்போம். எவன் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவனுடைய ஒற்றுமைக்கு பாதகமா இருக்கானோ அவனை அடையாளம் தெரியாமல் இந்த மண்ணிலே இதே ஓட்டின் மூலமாகவே விரட்டி அடிக்கிற காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று கூறி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வருவேனா என்று தெரியாத நிலையிலே விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.